ஒரு மலர் படுக்கையில் முதல் வரிசையில் 23 ரோஜாப்பூ செடிகளும், இரண்டாவது வரிசையில் 21, மூன்றாம் வரிசையில் 19, கடைசி வரிசையில் 5 பூச்செடிகளும் உள்ளன எனில் மொத்தம் வரிசைகளின் எண்ணிக்கை எனக்கு எவ்வளவு இருக்குன்னு கேட்கிறாங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்கு? 23. அடுத்து எவ்வளோ? 21. அடுத்து 19. எனக்கு இப்படியே போயிட்டே இருக்கு. கடைசி எவ்வளவு இருக்கு? 5 பூச்செடி தான் கேட்கறாங்க. 5 பூச்செடி தான் இருக்கு. கொஸ்டினை கேட்டாங்க மொத்த வரிசையில் எண்ணிக்கை எவ்வளவு கேட்கலாம். சரி, நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க குறைச்சிக்கிட்டே கொண்டு போய் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா 19க்கு அப்புறம் 17, 15, 13, 11 இதே மாதிரி கண்டுபிடிக்கலாம். இல்ல சார், இதோட மெத்தட் எப்படி சார் அப்படின்னா, லாஸ்ட் நம்பர் வந்து முதல் நம்பரை கழிக்கணும். ஓகேவா? அப்ப 5 மைனஸ் 23 வகுத்தல். எனக்கு எவ்வளவு குறைஞ்சிட்டு போகுது? 2 2 தானே குறையுது. அப்ப குறைச்சுன்னா மைனஸ் சொல்லணும். அப்ப -2. இதோட என்ன பண்ணா ஒரு 1 கூட்டிக்கணும். அவ்வளவுதான்ப்பா. ஓகேவா? இது ஆக்சுவலா ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா x equal to L minus A by D plus 1. ஓகேவா? அப்ப கூட்டுத்தொடர்ல எண்ணிக்கை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா கேட்டாங்க. அப்ப என்ன ஃபார்முலா? L minus A by D plus 1. அதாவது லாஸ்ட் வந்து முதல் நம்பரை கழிக்கணும், வகுத்தல், வித்தியாசம் கீழே போடணும். இங்க வித்தியாசம் நீங்க என்னது? 2 2 குறையுது. அப்ப -2. ஓகே, இப்ப எவ்வளவு வரும்? 5 மைனஸ் 23 மைனஸ் 18 வகுத்தல் -2 பிளஸ் 1. அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் 4 2 9 18. அப்போ 9 கூட்டா 10. ஆன்சர் வரும் ஆப்ஷன் ஏ.